ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ஆல்ரெடி மேத்ஸ் பேலஸ் குரூப்பில் நிறைய மேத்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருக்கோம். சொல்லப்போனால் இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். நிறைய பேர் இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு போடும்போது சரி இதே மாடலில் சயின்ஸும் போடுங்க இல்லை தமிழும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததால சிலது நம்ம வாய்ப்பு இருக்கிறப்ப மற்ற சப்ஜெக்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா. ஸோ ஃபஸ்ட் டைமாக மேத்ஸை தவிர்த்து தமிழ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் போடலாம் அப்படின்றதால இந்த வீடியோ. இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் லிஸ்ட்டை தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே அந்த புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது. இதே மாதிரி தேவை அப்படின்னா ஒவ்வொரு வகுப்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். நீங்கள் இந்த வீடியோவை ஒரு ஆடியோவாக போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யும் போதோ பஸ்ஸில் போகும்போதோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த கொஷின் இது நீங்கள் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு மெமரி ஆகிடும். ஸோ பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்கக்கூடிய நூட்கள் கடிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவது முடியரசன் எழுதியிருக்கக்கூடிய நூட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, புதியதொரு விதி செய்வோம். முடியரசனுடைய நூட்கள் என்னென்ன? பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, புதியதொரு விதி செய்வோம். இது நாலும். அடுத்தது ஔவையாருடைய நூட்கள் என்னென்ன அப்படின்னா மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. ஔவையாருடைய நூல்கள் இது ஒரு 4. மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. ஓகேங்களா? அடுத்ததா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனாருடைய நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உபபாண்டவம் இது ஒரு நாவல், கதாவிலாசம், தேசாந்திரி இது ஒரு நாவல். அவர் நடத்தக்கூடிய பதிப்பகத்துடைய பேருமே கூட இந்த தேசாந்திரி தான். கால் முளைத்த கதைகள். அடுத்ததா கால் முளைத்த கதைகள் வந்து சிறுவர்களுடைய கதைகள். தாவரங்களின் உரையாடல் இதுவும் தான் நமக்கு கொடுத்துருக்குற அந்த கதையை கொடுத்துருப்பாங்க. தாவரங்களின் உரையாடல். ஓகேங்களா? அடுத்ததா 5வதா பாரதியாருடைய நூல்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இது 3த்தையும் சொல்லியிருக்காங்க பாரதியாருடைய நூல்களா. இந்த நமக்கு 6வது புக்கில் சொல்லியிருக்கிறத மட்டும் சொல்கிறோம். தாராபாரதி அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவோம். தாராபாரதியுடைய நூல்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். என்னென்ன சொல்லியிருக்காங்க? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்ததா 7வதா சிலப்பதிகாரம். நமக்கே தெரியும் யார் எழுதியிருக்கிறது? இளங்கோவடிகள். இன்னொரு நூல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த கிழவனும் கடவுள்லேருந்து அந்த படம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, படக்கதையாக கொடுத்துருப்பாங்க. யார் எழுதுனது அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் எழுதுனது கிழவனும் கடலும். ஆசாரக்கோவை எழுதியவர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். தீர்க்கதரிசி புவியரசு மொழிபெயர்த்திருப்பார். ஆக்சுவலாக கலில் ஜிப்ரானுடைய நூல் அது. மொழிபெயர்த்தது யார் மொழிபெயர்த்திருப்பார்னா புவியரசு மொழிபெயர்த்திருப்பார். பராபரக்கண்ணி தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவோம். எதை? பராபரக்கண்ணியை. அதை எழுதினவர் யார் அப்படின்னா தாயுமானவர். இந்த பேஜ் இன்னொரு அடி சொல்கிறோமா? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே, ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், தீர்க்கதரிசி புவியரசு, பராபரக்கண்ணி தாயுமானவர். அடுத்ததா தமிழ் கையேடு யார் எழுதினது அப்படின்னா ஜியு போப். அடுத்ததா விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இந்த நூலை யார் எழுதினது அப்படின்னா லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர். நீங்கள் நல்லவர் எனும் கலில் ஜிப்ரானின் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. நம்ம அதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தீர்க்கதரிசி நூலை எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு அது கலில் ஜிப்ரானுடைய நூல் தான். அதுதான் புவியரசு தமிழில் மொழிபெயர்த்திருப்பாரு. ஆசிய ஜோதி அப்படிங்கிறது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதின லைட்ஸ் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டிருக்கும். இது ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல். அதை எழுதினது யார் அப்படின்னா தேசிக விநாயகர் அப்படிங்கிறவர். சரிங்களா? அதே மாதிரி ஒரு இதழ்களை நடத்தினவரை சொல்லியிருப்பாங்க. பெருஞ்சித்திரனார் பற்றி சொல்லும்போது தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இந்த இதழ்கள்லாம் நடத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெருஞ்சித்திரனார். சரிங்களா டீச்சர்ஸ்? இது எல்லாமே நம்ம 6th புக்கில் இருக்கக்கூடிய நூலாசிரியருக்கான லிஸ்ட்டு. இதை உங்களுக்கு தொகுத்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி முடிஞ்சால் அடுத்தடுத்த வீடியோஸில் 7th, 8th, 9th எல்லாமே என்னென்ன நூலாசிரியர் லிஸ்ட் இருக்கோ அதெல்லாமே தொகுத்து தரோம். இதை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.